நம்மள சில பேத்துக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? அது எந்த ரீசன்னால வருது? ஸோ அது வந்தா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்ச ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ண முடியுங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நான் எதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹார்ட் அட்டாக் அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஹார்ட்னா என்ன, அது என்ன பண்ணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதயத்தில் 4 அறைகள் இருக்குது. அதாவது ஏட்ரியம், வென்ட்ரிகுலார், ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிகுலார், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிகுலார் அப்படின்னு சொல்லிட்டு 4 அறைகள் இருக்குது. ஸோ ஒரு வால்வு வழியாக பிளட்டு உள்ளே போயிட்டு அதை நல்லா சுத்திகரிப்பு செய்யப்பட்டு மற்றொரு வால்வு வழியாக நம்மளோட பாடி பார்ட்ஸ் அனைத்துக்கும் பிளட் சப்ளையை பார்த்துக்குது ஹார்ட். அடுத்து நம்ம என்ன ரீசன்னால் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்துட்டு அளவுக்கு அதிகமான கொழுப்பு, நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமான கொழுப்பு இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆங்ஸைட் அதாவது நம்ம எதை பற்றியாவது ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வருங்கிறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா தூக்கமின்மை, அதாவது நம்ம ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். ஸோ தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அதை தவிர வேறு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். வரதுக்கு முன்னாடி ஒரு சில சிம்டம்ஸ் தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு உங்களால் மூச்சு விடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்பர் பாடி பெயினாக இருக்கும், அதாவது செஸ்ட்லேயும் சரி பின்னாடி முதுகுலையும் சரி ரொம்ப பெயினாக இருக்கும். இடது பகுதி, அதாவது இடது கழுத்து பகுதி, இடது தோள்பட்டை, இடது கை, இந்த இடம்லாம் இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது அவங்களால கை கொஞ்சம் தூக்க முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நம்மளால் முடிஞ்சது ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு சில சின்ன விஷயந்தான். நம்ம 10 ரூபா செலவு பண்ணுறதுனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ, சப்போஸ் வெளியே நம்ம எங்கேயாச்சும் பஸ்ஸில் போகிறோம், அங்கே திடீர்னு ஒருத்தர் நெஞ்சு வலி வருது, அந்த 10 ரூபா மூலிமா கண்டிப்பாக நம்மளால் காப்பாற்ற முடியும். 10 ரூபா இருந்ததுன்னா போதும். ஸோ நம்ம கண்டிப்பாக ஒருத்தங்களோட பர்சனோட லைஃப்பை சேவ் பண்ண முடியும்னா நீங்கள் செய்யாமலாம் இருப்பீங்க. நியர்பை மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு ஆஸ்பிரின் டேப்லெட் வாங்கிக்கோங்க. அதாவது ஆஸ்பிரின் கண்டென்ட் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அது வந்துட்டு இக்கோஸ்பிரின் பிராண்டில் இருக்கலாம், இல்லைனா டிஸ்பெரின்ங்கிற பிராண்ட்ஸில் இருக்கலாம். எதுலேயோ ஒன்று. நீங்கள் அந்த டேப்லெட் ஒரு அட்டையோட ரேட்டே பார்த்தீங்கன்னா ₹11, கிட்டத்தட்ட ₹5 தான் வரும். அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் எங்கேனாச்சும் வேலைக்கு போகிறீங்கிற பட்சத்தில் உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. நமக்கே இல்லைனா கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு திடீர்னு என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு டேப்லெட் கொடுத்து டக்குன்னு நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டிங்கன்னா அவங்க உயிரை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க. ஸோ அதே மாதிரி குளோபேடஜோரால், டிஜாக்சின், அட்டார்வாஸ்டின், இந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுனால நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் எவ்வளோ நல்லது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. வேறு எதை பற்றி பேசினாலும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. எப்பயுமே ஒரு அவேர்னஸோடு இருக்கிறது தப்பு கிடையாது. ஸோ பி அவேர், பி சேஃப்.